இவ சமைச்ச சாப்பாட சாப்பிட்ட அந்த ஆம்பளைய அப்புறம் அவ சாப்பிட ஆரம்பிச்சிருவா. கான்ஸ்டபிள்ஸ், வெப்பன்ஸ் சைதாபேட் பிரிட்ஜ் கிட்ட பிடிச்சிட்டாங்களா? வண்டியெல்லாம் மூவ் பண்ணுங்க. நாம இமிடியேட்டா போய் ஆகணும். நீ கிளம்புமா? உன் மாம உனக்கு தான், தைரியமா போயிட்டு வா. என்னதான் இருந்தாலும் வயசு பொண்ணை கை நீட்டி நிறுத்துங்க. அடிக்கலாமா? இவர் என் மாமா, என் அடிப்பாரு, கொஞ்சம் வாரு, என்ன வேணா பண்ணுவாரு. அதை கேட்க நீங்க யாரு? ஹலோ, ஜெயந்தியா? ஆமா, நீங்க? நான் உங்க ஹவுஸ் ஓனர் அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. அது உங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, பக்கத்துல இருக்கிற சக்தி ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கோம். ரொம்ப சீரியஸ்னு சொல்றாங்கம்மா. ஐயோ, நீ உடனே வந்துடுறியா? இதோ நான் உடனே கிளம்பி வரேம்மா. சீக்கிரம் வாமா. நான் வந்துடுறேன். வாடி, நீ எப்படியும் தனியா வரமாட்ட, சுப்பிரமணிய மாமாவோட ஜோடியா தான் வருவ. உன்னோட வில்லி இப்போ என் கூட ஆட்டோல தான் இருக்கா. வா வா, இன்னைக்கு நீ வசமா மாட்டினடி. சொல்லிட்டேன் இளவரசி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. போலண்ணே. இளவரசி, இங்க டோக்கன் சிஸ்டம் தான். எனக்கு தெரிஞ்சவங்க இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சீக்கிரம் போறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வா, நானும் வரேன். நீ இரு, நீ இடம் பிடிச்சு வை, நான் வந்துடுறேன். வந்துட்டீங்களா? வாங்க. இளவரசி, அடுத்தது நம்மள போக சொல்லிட்டாங்க. அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. நீ வா, நம்ம போலாம். வா. மேடம், இங்க பாகியலட்சுமின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட்டா இருக்காங்களா? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சார். சாரி சார், பாகியலட்சுமிங்கிற பேர்ல யாரும் அட்மிட் ஆகல. இல்ல மேடம், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் வந்தது. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. சரியா பாருங்க மேடம். சார், இந்த 1 ஹவருக்குள்ள எந்த லேடி பேஷண்ட்டும் இங்க அட்மிட் ஆகல. ஒரே ஒரு ஜென்ஸ் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் பேர் கூட பெருமாள். இல்ல மேடம், ஒரு தடவை பாருங்களேன், செக் பண்ணி பாருங்களேன். சார், நான் சொல்றதை நம்ப மாட்டீங்களா? அப்ப யாரு ஃபோன் பண்ணா? அதான் ஒண்ணும் புரியல. மேடம், சரியா பாத்துட்டீங்கல்ல? பார்த்துட்டு தான் சார் சொல்றேன். மாமா எங்க இந்த பொண்ணு கூட இந்த நேரத்துல, அதுவும் இங்க? இளவரசி, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எப்பவோ சொல்லியிருப்பேன். ஆனா சுப்பிரமணிய மாமா எனக்கு கிடைக்காத வைத்தறிச்சல்ல நான் போய் சொல்றேன்னு நீ நினைச்சுப்பியோன்னு தான் இவ்வளவு நல்லா சொல்லாம இருந்துட்டேன். இப்ப நீயே அந்த கன்றவிய நேர்ல பார்த்தல்ல. என்ன கையில் பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதுல என்ன தப்பு இருக்கு? பாவம், அந்த பொண்ணுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஜெயந்தேன் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் மனிதாபிமானத்துல அவர் இந்த உதவி தான் செஞ்சிருப்பாரு. என்னது மனிதாபிமானத்துல செய்யற உதவியா? என்ன இளவரசி, நீ இன்னும் புரியாமே பேசிட்டு இருக்க? அன்னைக்கு அப்படிதான் அந்த ஜெயந்தி வந்து மாமாக்கு சாப்பாடு போட்டப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சாருன்னு போய் சொல்லி என் வாய அடைச்ச. ஆனா இன்னைக்கு என்னடானா
மனிதாபிமானம் இறக்கம் உதவின்னு சொல்லிட்டு இருக்க? நீ 1000 தான் சொல்லு, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. இது பாரு, தேவையில்லாம நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத. ஐயோ, இந்த பார், உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தது வேணா மனிதாபிமானமாவே இருக்கட்டும். ஆனா இதுக்கு என்ன சொல்ற? மாமா அந்த ஜெயந்திக்கு வாடகைக்கு வீடு பார்த்து கொடுத்துருக்காரு. அதுவும் அவர் பேர்லயே அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. பார்த்தல, இதையும் மனிதாபிமானம்னு எடுத்துக்க சொல்றியா? சரி, அப்படியே பார்த்தாலும் நம்ம கம்பெனில எவ்வளவு பொண்ணுங்க வேலை பார்க்கறாங்க. எல்லாருக்குமா மாமா வாடகைக்கு வீடு பார்த்து கொடுத்துருக்காரு? இது பாரு, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் இளவரசி. இதுக்கு மேலேயும் நீ அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ உடனே ஜெயந்தி விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். கையல், அந்த பொண்ணு ஊருக்கு புதுசு. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இந்த ஊர்ல எப்படி வீடு தருவாங்க? அதனால அவர் பேர்ல அக்ரிமெண்ட்டை போட்டு வீடு எடுத்து கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் தப்பாவே பார்க்காத கையல், எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வேற, நம்ம உஷாரா இருக்கிறது வேற. சரி, மாமாவை இவ்வளவு தூரம் நம்புறியே, இது நாள் வரைக்கும் ஜெயந்திக்கு வீடு எடுத்து கொடுத்த விஷயத்த மாமா உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? இல்லல்ல. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன அர்த்தம்? அவர் என்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும். இல்ல ஒருவேளை மறந்துருக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இருக்காது கையல். நீ இப்படி நம்பி நம்பியதான் ஏமாற போற இளவரசி. கையல், ஜெயந்தி பத்தி அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவ வேற யாரும் இல்ல, அவர் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். அதனால தான் அவர் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னது, ஃப்ரெண்டோட தங்கச்சியா? அப்படின்னா இதுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு இளவரசி. நான் அந்த ஜெயந்தியோட வீட்டுக்கு போயிருக்கேன். அங்க அவளும் அவ அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கான்னு அவங்க அம்மாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ, 3வது மனுஷி உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு ஒருவேளை அவங்க சொல்லாம கூட இருந்திருக்கலாம். ஐயோ, என்ன இளவரசி இப்படி இருக்க? எவ்வளவு ஒருத்தி உங்ககிட்ட இருந்து மாமா பிரிச்சிருவாளோன்னு ஆதங்கப்பட்டு நான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடானா கொஞ்சம் கூட வருத்தப்படாம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க. எனக்கு இருக்கிற ஆதங்கம் கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா? ஆதங்கம்மா, ஆதங்கன்றது எப்ப வரும்? நம்பிக்கை இல்லாத போது வரும். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது எதுக்கு ஆதங்கப்படணும்? சரி, உனக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஜெயந்தி மாதிரி பொண்ணுங்களை எப்படி நம்புறது? நாளைக்கே அவ மாமா மனசை மாத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியாது கையல். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையோன்னு சொல்லுவாங்க. மாமா முன்ன மாதிரி சாதாரண ஆளு இல்ல இளவரசி. அவர் ஒரு கம்பெனிக்கு ஓனர், கையில ஏகப்பட்ட பணம் புழங்குது. இந்த மாதிரி ஆளுங்களை வளைச்சு போட்டுதான் ஜெயந்தி மாதிரி பொண்ணுங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் நீ கொஞ்சம் உஷாரா இருன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோ. நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன், டைம் ஆகுது. நீ முதல்ல போய் டாக்டர் பாரு, பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ. நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன். ம். அம்மா, எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கீங்கன்னு ஃபோன் பண்ணீங்க. அங்க போனா அப்படி யாருமே இல்லைன்னு சொல்றாங்களே. நான் ஃபோன் பண்ணேனா? ஆமாம்மா, நீங்க தானே பண்ணீங்க. நான் எங்கம்மா ஃபோன் பண்ணேன்? நீ வேலைக்கு போன உடனே நானும் உங்க அம்மாவும் வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். நான் இப்பதான் துணியை காய வைக்கலான்னு வந்தேன். உங்க அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப யாருங்க ஃபோன் பண்ணிருப்பா? சாரிம்மா, ஏதோ ராங் கால். நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிப்பா. வா. என்னங்க, அவங்க ஹவுஸ் ஓனர் தான் பேசுறேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம எனக்கு அவங்களோட வாய்ஸ் தெரியாதா? அதுவும் ஜெயந்தின்னு என்னோட பேரை அவங்க கரெக்டா சொன்னாங்க. சரி, உனக்கு ஃபோன் வந்ததுல அந்த நம்பர் எடு. எதுக்கு? எடுன்னு சொல்றேன்ல. இந்த நம்பர்ல இருந்தா வந்துச்சு. லேண்ட்லைன் நம்பர் மாதிரி இருக்கே.
ஹலோ, இது யாரோட நம்பருங்க? இல்லண்ணே, இந்த நம்பர்ல இருந்து இப்ப ஃபோன் வந்தது, அதான் யாருன்னு கேக்குறேன். இல்லண்ணே, இதுல ஒரு ஃபோன் வந்தது, அதான் இதுல இருந்து 1000 பேர் ஃபோன் பண்றாங்க. யார் என்னன்னு எப்படி சொல்றது? போனை வச்சிட்டு போப்பா, எனக்கு வேலை இருக்கு. ஹலோ ஹலோ. என்னவா? அது ஏதோ பிசிஓ நம்பர். யாரோ வேணும்னு திட்டம் போட்டு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திட்டம் போட்டு போய் சொல்லி நம்மள அலைய வைக்கிறதுனால அவங்களுக்கு என்னங்க லாபம்? சரி, இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வை, நான் பாத்துக்கிறேன். அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடாத. ஆபீஸ்லயும் இந்த மாதிரி நடந்ததா யார்கிட்டயும் காட்டிக்க வேண்டாம், சரியா? நானும் ஆபீஸ்க்கு வரேன். வேண்டாம் வேண்டாம், வீடு வரைக்கும் வந்துட்டேன்ல, இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். அம்மா, இளவரசி வாம்மா. என்ன திடீர்னு வந்திருக்க? சும்மாதாம்மா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். இந்தாம்மா. எதுக்குமா இதெல்லாம்? நீ வந்து என்னை பார்த்துட்டு போனாலே பத்தாதா? இருக்கட்டும்மா, நான் உனக்கு பண்றது இது மட்டும்தான். நானே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், என் கூட வந்து இருன்னு. கேட்க மாட்டேங்கிறேன். கேட்டால் நான் இங்கே நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீயே ஒரு மாதிரியா இருக்க. இல்லையம்மா, நல்லா தானே இருக்கேன். அப்புறம் ஏமா உன் முகம் வாடி போயிருக்கு? வெயில வந்தல்ல, அதனால இருக்கும். இளவரசி, நான் உன்னை பெத்தவ, எனக்கு தெரியாதா உன் முகம் வெயிலுக்கு வாடி இருக்கா வேற எதுக்காவது வாடி இருக்கான்னு? ஏம்மா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ இவ்வளவு தயங்குறத பார்த்தாலே ஏதோ பிரச்சனையில இருக்கா மாதிரில தெரியுது. மாப்பிள்ளை ஏதாவது சத்தம் போட்டாரா? சச்ச, இல்லைம்மா. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, அவருக்கு இப்போல்லாம் ஆஃபீஸில் நிறைய வேலை போல இருக்கு. உன்ன மாதிரி என்கிட்ட சரியா பேசுறது இல்லை. அவர் நிலைமை எனக்கு புரியுது, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளோதான். ஏம்மா, கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. கம்பெனியில் பொம்பளை பிள்ளைங்க யாராவது வேலை பார்க்குறாங்களா? மா, அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருமா. நீ நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை இளவரசி. ஆனா அந்த நம்பிக்கையோட கொஞ்சம் கவனமும் சேர்த்து வையின்னு சொல்றேன். ஏன்னா சுத்த தங்கத்துல எந்த நகையும் செய்ய முடியாதுமா. அது கூட செம்பு கலந்தாதான் தங்கம் பிரயோஜனப்படும். அது மாதிரிதான் நம்பிக்கை வைக்கிறதோட கொஞ்சம் கவனத்தையும் கலந்து வையின்னு சொல்றேன். நீ சொல்றது உண்மைதாம்மா. தங்கத்தோட தான் செம்ப கலக்கணும், ஆனா வைரத்தோட எதுவும் கலக்க தேவையில்லை. நான் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை வைரம் மாதிரி. எல்லா பொம்பளைங்களும் தன் புருஷனை பத்தி அப்படிதாம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எந்த பொண்ணாலே தாங்கிக்க முடியாது. அதுக்காக நான் மாப்பிள்ளை மேல சந்தேகப்படுன்னு சொல்லலம்மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா சொல்றேன். என்னம்மா யோசிக்கிற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா. சரி, கால்வலி எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, கொஞ்சம் ஆறிடுச்சு. மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சரியாயிடும். சரி, லீலா கிட்டேருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா? இல்லம்மா, வரல. அவளுக்கு எவ்வளவு பிடிவாதம் பத்தியா? உன் பொண்ணாச்சே, உன்ன மாதிரிதான் இருப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. பார்த்து போயிட்டு வாம்மா. சரிம்மா, ஒரு 2-3 நாள் வந்து பார்க்குறேன். சரிம்மா, வரும்போது மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வா. சரி, காலை பார்த்துக்கோ. ரொம்ப நேரம் தொங்க போட்டுட்டு இருக்காத. போ, உள்ள போய் படு. சரிம்மா, வரேன்.
மாமாவை இவ்ளோ தூரம் நம்புறியே, இது நாள் வரைக்கும் ஜெயந்திக்கு வீடு எடுத்து கொடுத்த விஷயத்த மாமா உன்கிட்ட சொல்லியிருக்காரா? மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவர்னு எனக்கும் தெரியும். ஆனா மனம் சும்மா இருந்தாலும் காத்து அது சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. ರೇಖಾ ಮೇಡಮ್, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹಸ್ಬೆಂಡ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬನ್ನಿ. சரி, நீ போய் பார்த்துட்டு வா. என்ன எங்க அப்பா அம்மா அனுப்புனாங்களா? போங்க மாப்பிள்ள. ரேகா ஒரு வடிகட்டின முட்டாளு. அவ முன்னாடி போய் நின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சுங்க. உடனே நாய் மாதிரி பின்னாடியே வந்துருவான்னு சொன்னாங்களா? அப்படி இல்லை ரேக்கா. நான் உன்னை பார்க்க வந்தது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. சொல்லப்போனால் கோயம்புத்தூரில் இருக்கிற என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் அது உங்கள் அம்மா அப்பா சொல்லி தான் நான் வந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. லீலா விஷயத்த உங்ககிட்ட மறைச்சது நான் செஞ்ச தப்பு தான். ஆனால் அந்த தப்பை நான் வேணும்னு செய்யலை. எங்கள் அம்மா, அத்தை, மாமா 3 பேரை நான் வற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நான் வேற இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன். அதுக்காக என் கூட வந்து வாழ்க்கை நடத்துன்னு கூப்பிட்றதுக்காக இங்கே வரல. எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டியும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு மகளாக அந்த வீட்டில் வந்து நீ இருக்கணும், அதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். இப்போ என்ன, நான் தானே உன் பிரச்சனை? நான் வேணா அந்த வீட்டு விட்டு போயிடுறேன். என்னாலும் சந்தோஷம் எந்த விதத்துலையும் கிட வேணாம். சத்தியமாக சொல்கிறேன், சாகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் நான் குறுக்க வர மாட்டேன். இப்படி நடிச்சுதான் லீலாவை ஏமாத்துனீங்களா? சும்மா ஏமாத்தேன்னு சொல்லிட்டு இருக்காத ரேக்கா. உண்மையில் அவகிட்ட ஏமாந்தது நான் தான். இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன், ஒரு பேச்சு கேட்குறேன். நீ என் பொண்டாட்டி, எவனோ ஒருத்தங்கிட்ட போய் வயிற்றுல குழந்தைய வாங்கிட்டு வந்தா எனக்கு கோவம் வராதா? இல்லை, கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லதா, ஆனா எனக்கு தெரியுமே அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததா இல்ல அடுத்தவனுக்கு பிறந்ததான்னு. அது நீ என்ன நம்பிக்கிறதுக்காக போய் சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க லீலா கிட்ட போய் சொல்லிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் எதுக்காக போய் சொல்லணும்? அதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லிச்சே, அவ ஒழுக்கம் கெட்டவன்னு. அப்படின்னா யாரோ ஒரு டாக்டர் சொல்றத நீங்க நம்புவீங்க. ஆனா உங்களை உயிருக்குயிரா காதலிச்சு உங்களை முழுசா நம்பி அவளையே கொடுத்தாலே அந்த லீலா சொல்றத நம்ப மாட்டீங்கல்ல? சொல்லுங்க, நம்ப மாட்டீங்கல்ல? ரேக்கா, காதலுங்கிறது உண்மைதான். ஆனா சயின்ஸ் அதை விட பெரிய உண்மைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் மாமா, ரொம்ப நல்லாவே தெரியும். காதலை விட சயின்ஸ் பெரிய உண்மைன்னு தெரியும். அந்த சயின்ஸை தப்பா பயன்படுத்தலான்னு தெரியும். நீங்களும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்து அதை தப்பா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். என்ன அப்படி பாக்குறீங்க? எந்த டாக்டர் லீலா வயித்துல வளர்ற குழந்தை உங்களுது இல்லைன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் குழந்தை உங்களோடதுதான்னு ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நானும் லீலாவும் தான் அதை போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்ற ரேக்கா? என்ன நம்ப முடியலையா? அந்த டாக்டர் கொடுத்த ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட காப்பி என்கிட்ட தான் இருக்கு. வேணும்னா எடுத்துட்டு வரட்டுமா? அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டை நம்பிதானே சயின்ஸ் பெரிய உண்மைன்னு சொன்னீங்க. பணம் இருந்தா எந்த உண்மையுமே நமக்கு சாதகமா மாத்தி எழுதிக்கலாமாமா? அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அநியாயமா அந்த லீலா வாழ்க்கைய இப்படி எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு கெடுத்துட்டீங்களே. அவ உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? இல்ல ரேக்கா, இதுல ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு.
தப்பு பண்ண உங்களுக்கு தெரியாதா என்ன தப்பு நடந்துச்சுன்னு? அவளை இப்படி ஒழுக்கம் கெட்டவன்னு பழிய போட்டு வீட்டை விட்டு துரத்துனதுக்கு பதிலா அவ கழுத்தை நெரிச்சு நீங்களே கொண்டு இருக்கலாம். ஐயோ ரேகா, நடந்த எந்த தப்புக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மாவும் உங்க அப்பா அம்மாவும் தான் நினைக்கிறேன். பாருடா, உண்மை தெரிஞ்சதும் கூட்டணியில இருந்து விலகிக்கிறீங்களா? இதெல்லாம் அவங்க செஞ்ச சதி இன்னும் அதுக்கு நீங்களும் உடந்த இன்னும் எனக்கு எப்பவோ தெரியும். ப்ளீஸ் ரேகா, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு. நடந்த தப்புக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் போய் உண்மையாகாது. ஐயோ ரேகா, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் நம்பு. ரேகா, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, லீலா எங்கன்னாவது சொல்லு. எதுக்கு? எதுக்கு? அது உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு அவளை ஒரேடியா கொல்ல பாக்குறீங்களா? யாராக்க இப்படி எல்லாம் பேசி என்ன கொள்ற? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட எடுபடாதுன்னு. இதை பாரு ரேகா, ப்ளீஸ். நான் லீலாவை பார்த்து அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவள் எங்கேன்னு சொல்லு. ரேகா, நான் சொல்றத நம்பு. ரேகா, இதை பார். அவன் நான் மன்னிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும். நடந்த தப்புக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு அவளுக்கு நிரூபிக்கணும். ப்ளீஸ், அதுக்காவது ஒரு சந்தர்ப்பம் கொடு. நீங்க அவளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவ உங்களை பார்க்கறதே பாவம் நினைக்கிறாளே. இல்லை ரேகா, நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்குவேன். அவள் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. சாரி மாமா, நீங்க சொல்றத நம்பறதா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல, லீலா தான். இல்லை ரேகா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நான் சொன்னவ கேட்பா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கிற இந்த நம்பிக்கை அப்போ இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என்னால லீலா கிட்ட பேசாம உங்களை சந்திக்க வைக்க முடியாது. இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன ஃபில்லோ, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்ன. வந்ததுலேருந்து எப்படி அமைதியாகவே நிற்கிற? இல்ல மாமா, இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதான். ஏன், உனக்கும் செழியனுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? சச்சா, அவருக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ வேற என்ன ப்ராப்ளம்? எதா இருந்தாலும் சொல்லு. உங்களுக்கு ரோஷனை ஞாபகம் இருக்கா? ரோஷன்னா, ஓ கல்யாணத்தன்னைக்கு கஞ்சா கேஸ்ல தூக்கி உள்ள போட்டனே, அவன் தானே? அவனுக்கு என்ன இப்போ? அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனால எனக்கு தான் ப்ராப்ளம். அவனால உனக்கு ப்ராப்ளமா? என்ன சொல்ற? ஆமா மாமா, அந்த ரோஷன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண திருடனோ கஞ்சா விக்கிறவனோ கிடையாது. பெரிய அயோக்கிய. அவனோட சுயரூபம் தெரியாம தான் நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனோட பழகுன. ஆனா அந்த அயோக்கிய அதுக்கப்புறம் அவனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு நான் ரொம்ப நிம்மதியா இருந்துகிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் நாங்க நிம்மிக்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோம்.
நிர்மலாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் அந்த ரோஷன் கூட. இது எதுவுமே எங்களுக்கு தெரியல, யாருமே எங்க கிட்ட சொல்லவும் இல்லை. எங்களுக்கே கல்யாணத்தப்போதான் தெரியும். திடீர்னு எல்லாமே நடந்துடுச்சு. அதனாலதான் ஆன்ட்டியும் அவரும் இந்த அசிங்கத்தை யார்கிட்டயுமே சொல்லல. அதுக்காக எங்களை மாதிரி சொந்த பந்தங்க கிட்ட கூட சொல்லணும் எப்படி? சரி, சித்தி தான் சொல்லல, இந்த செடியை சொல்றதுக்கு என்ன? நான் தான் சொல்றேன்ல, இந்த விஷயத்தை போய் நாங்க அந்த ரோஷன் நிம்மிக்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு அவ மனசை மாத்திருக்கான். நிம்மியும் அவனை நம்பி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் நிம்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வீட்டுக்குள்ள வந்து என்ன டார்ச்சர் பண்றதுக்காக தான். வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனால நான் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவனை பத்தி என்னால யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. நிம்மியோட வாழ்க்கை கெட்டு போயிடுமேங்கிறதுக்காக நானும் எவ்வளவு தூரம் பொறுமையா இருந்துட்டேன். ஆனா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவன் ரொம்ப எல்லை மீறிட்டான். கொலைப்பழியிலேருந்து மீண்டு தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறதா இல்ல மறுபடியும் அவன் டார்ச்சர் அனுபவிக்க போறோன்னு வருத்தப்படுறதானே எனக்கு தெரியல. என் நிலைமையை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கும் போதே மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவன் உன்னை மறுபடியும் டார்ச்சர் பண்ற விஷயத்த சித்தி கிட்ட சொன்னியா? இல்ல, வெளியில யார்கிட்ட சொன்னாலும் அவரை கொன்னுடுவேன் மிரட்டுறான். இந்த விஷயத்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, நிம்மியோட வாழ்க்கையும் போயிடும். இத செடின்னு கிட்ட சொன்னா அவன் எப்படி எடுத்துப்பான்னு கூட எனக்கு தெரியல. சரி, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நீ என்னை பார்த்து பேசின விஷயத்த ரோஷன் கிட்ட காட்டிக்க வேணாம். நீ தைரியமா போ. நான் தான் சொல்றேன்ல, நீ தைரியமா போ, நான் பார்த்துக்கிறேன். ஷாமலி, என்ன விளையாட்டு? சீக்கிரம் சாப்பிடு. இளவரசி, அம்மாக்கு இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லக்கா, ஓரளவுக்கு குணமாயிடுச்சு. என்னன்னு தெரியல, இந்த வயசுல படாத கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. நானும் எத்தனை தடவை இங்க வந்து இருங்கம்மான்னு சொல்லிட்டேன், அவங்க தான் வரமாட்டேங்கிறாங்க. சுப்பிரமணி வந்துட்டாப்ல, மாடியில தான் இருக்காப்ல. ஓ, சாப்பிட்டாரா? இன்னும் இல்ல, வந்தோடனே மாடிக்கு போனவர் தான். சரி, நான் கூப்பிட்டு வரேன். ஏந்தா. என்னங்க, வந்து ட்ரெஸ்ஸை கூட மாத்தாம அப்படியே உட்காந்துட்டீங்க? டயர்டா இருந்தது, அதான் உட்காந்துட்டேன். ரொம்ப அலைச்சலா? ஏ இல்ல, டயர்டா இருக்குன்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன். ஆமா, மத்தியானம் லஞ்ச் நானும் கொடுத்து அனுப்பல. நீங்களும் என்னாச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்கல. எங்க சாப்பிட்டீங்க? கம்பெனியில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, அதான் அங்கேயே சாப்பிட்டேன். அப்போ வெளியில எங்கேயும் போலியா? போகலையே, இன்னைக்கு ஃபுல்லாக கம்பெனியில் தான் இருந்தேன். சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பிடுங்க. இளவரசி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ காரணம் இருக்குன்னு தான் தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்போ நீ போய் சாப்பிட்டு வா, எனக்கு பசி இல்லை. ஏன் உங்க கோவத்தை சாப்பாடு மேல காமிக்கிறீங்க? அப்புறம் என் கோவத்தை என்ன உண்மையிலேயே காட்ட முடியும்? கோவம் நான் தாங்க படணும். ஏன்? பின் என்னங்க, கொஞ்ச நாள் நீங்க நடந்துக்கிறது சரியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. முன்னெல்லாம் சின்ன விஷயம்னால என்கிட்ட வந்து சொல்லுவீங்க.
இப்பெல்லாம் கம்பெனி விஷயத்தையோ கம்பெனில நடக்கிற விஷயத்தையோ எதுவுமே சொல்றது இல்ல. சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல, அப்படி சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் ஒண்ணுமே நடக்கலையே, அதனாலதான் சொல்றது இல்ல. அப்படின்னா இது வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கலையா? நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. நான் ஏம்மா உன்கிட்ட மறைக்கணும்? சரி வாங்க சாப்பிடலாம். இளவரசி, மாமா கிட்ட கேட்டியா? எதை பத்தி? அதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஜெயந்தியையும் மாமாவையும் பார்த்தோமே, அத பத்தி. கயல், நான் இப்போ சொல்றேன், அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு இல்ல, இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாத. யாருக்கு அது ஜெயந்தி? சந்தோஷமா இருந்த நம்ம வாழ்க்கையில எப்படிங்க அவ குறுக்க வந்தா? எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கையும் அன்பும் இருக்கு. அதான் என்ன இப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது. அது ஜெயந்தி யாருன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? பயமா இருக்குங்க. உங்களை சந்திக்கப்பட்டு வேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க இன்னைக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? ஆபீஸ்ல தான் இருந்த, வெளியில போகலன்னு ஏன் போய் சொன்னீங்க? நீங்க அப்படி சொன்னதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நானும் சாதாரண மனுஷி தானுங்க. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? அவங்கள சந்திக்கப்படக்கூடாதுங்க, சந்திக்கப்பட்டவே கூடாது. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் என் டேபிள் கொண்டு வாங்க. ஓகே மேடம். வாங்க கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் a minute. இந்தாம்மா. தேங்க்யூ மேடம். வாங்களே உள்ள போய் பேசலாம். இல்லை டாக்டர், பரவாயில்ல. சொல்லுங்க. நீ இல்லை டாக்டர் அடி. டாக்டரா, இந்த மாதிரி பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைக்கலாம். கிருஷ்ணா, மரியாதையா பேசு, இல்லனா அடச்சே வாய மூடு. இல்ல என்னடி பண்ணுவ? பணத்துக்கு ஆசைப்பட்டு மத்தவங்க வாழ்க்கை கெடுக்கிற உனக்கெல்லாம் எதுக்குடி மரியாதை? என் லீலாவை நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? எதுக்காக எங்க வாழ்க்கையை கட்ட? வெளில போடா. சொல்லுடி, எதுக்கு எங்க வாழ்க்கையை நாசம் பண்ண? சொல்லுடி, இல்லைன்னா அறுத்துருவேன். என்னமோ நான் திட்டம் போட்டு உன் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி பேசுற. உன் அம்மா, அத்தை, மாமா இவங்களும் தானே என் காலில் வந்து விழுந்தாங்க. ஐயோ, என் பையன் வாழ்க்கையை காப்பாத்துங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு அலையிற ஒரு தப்பான பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு என் காலை பிடிச்சி கெஞ்சினாங்கடா. நீ நல்லா இருக்கணும் தாண்டா நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். என்னமோ நான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்ற. என்னமோ கத்தியை காட்டி மிரட்டுற. நான் ஒன்னும் உன் வாழ்க்கையை கெடுக்கல. உன் அம்மா, அத்தை, மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து தாண்டா உன் வாழ்க்கையை கெடுத்தாங்க. போய் அவங்க கிட்ட கேளு.
போடா போய் அவங்க கிட்ட கேளு. அன்னைக்கு என்னடானா உன் பொண்டாட்டி வந்து மிரட்டிட்டு போறா, இன்னைக்கு என்னடானா நீ கொன்றுவேங்கற. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க இன்னும் கம்பெனி கிளம்பலையா? டைம் அது போய் குளிச்சிட்டு வாங்க. டைம் என்னாச்சு? 9:15 ஆச்சு. அப்படியா? டைம் போனதே தெரியல. சரி நீ போய் டிஃபன் எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாம் ரெடியா இருக்கு, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. சரி. எடுத்து வச்சிருவதெல்லாம். ஆ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. நான் ஏற்காடு ராஜ்மதன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். மிஸ்டர் சுப்பிரமணி இருக்காரா? அவரு குளிச்சிட்டு இருக்காரு. நான் அவர் வைஃப் தான் பேசுறேன். என்ன விஷயம்? மேடம், ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. அவரு ஒரு 30,000 ஃபீஸுக்கு பதிலா கோல்டு செயினை கொடுத்துட்டு மார்னிங் கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. எங்கங்க செயின்? தெரியல இளவரசி. ஹலோ ஹலோ மேடம். ஹலோ ஹலோ மேடம், கேக்குதுங்களா? ஹலோ. சொல்லுங்க. அதான் மேடம், இந்த மாசத்தோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். டாக்டர் வேற திட்டிட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? சரிங்க, சொல்லிடுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்க மேடம். அவரால் ஏன் வேலை போயிடும் போல இருக்கு. சரிங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. நான் உங்களுக்கு முதல்ல ஆசையா வாங்கி போட்ட செயின் மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. இளவரசி, நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். நீ இன்னும் டிஃபன் எடுத்து வைக்கலையா? ஏய், என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைங்க. சரி, தொலைஞ்சு போன செயின் என்னாச்சுன்னு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? எந்த செயின்? எனக்கு எந்த செயின்னு கேட்குறீங்க? நான் உங்களுக்கு ஆசையை முதல்ல வாங்கி போட்ட ஓ, செயின். அதுவா? அதான் ஏற்காடுல தொலைஞ்சிருச்சுன்னு. அதை பத்தி இப்ப கேக்குறேன். இல்லை, இன்னைக்கு அட்சய திதி. தங்கம் வாங்கின நல்லது. ஓ, அதான் செயின் ஞாபகம் வந்துடுச்சு. சரி, கம்பெனி கிளம்பணும். டிஃபன் எடுத்து வை. இருக்கானா அவன்? இருக்கான். சித்தி இருக்காங்க. சரி, உள்ள போ. வாப்பா. சித்தி உட்கார் உட்கார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா மீனா. அப்புறம்ப்பா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சித்தி. செடியன் ஃபாரின் போகும்போது ஃபோன் பண்ணியிருந்தான். ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லியிருந்தான். பட் என்னால் அன்றைக்கி போக முடியல. நிர்மலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பரவாயில்ல சித்தி, அதான் நிம்மியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா, செடியன் கனடாலேருந்து போகிறான்? தெரியலப்பா, ஏதோ ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வரேன்னு சொன்னான்னு சரியா தெரியல. சரி வாங்கண்ணா. வா நிம்மி. எப்பண்ணா வந்தீங்க? இப்போதாம்மா. அம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்ல சுப்பிரமணிய அண்ணா, அண்ணி எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. உட்காரு. பரவாயில்லண்ணா. அட உட்காரு. இருக்கட்டும்ண்ணா, பரவாயில்ல. கல்யாணம் ஆன விஷயத்த ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல முடியல. எங்களெல்லாம் மறந்துட்டியா? இல்லண்ணா, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. சரி விடு, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல. ஓகே, எனிவே belated wishes to you and your husband. எதுக்குண்ணா அதெல்லாம்? குடி. தேங்க்ஸ். என்னங்க மாமா?
ஆமா மாப்பிள்ளை எங்க? மேலதானே இருக்காரு, இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். இரு நானே பாத்துக்கிறேன். நம்ம வீட்டு மாப்பிள்ளைய நான் போய் பாக்குறது என்ன மரியாதை? வாங்க முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் மச்சான் அவர்களே. என்ன திடீர்னு இந்த பக்கம்? டிபார்ட்மெண்ட்ல உங்க யூனிஃபார்மை உருவிட்டு உங்களை தரத்தி விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் மச்சான் சொல்றது ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. ஏன்னா வாழ்க்கையில எப்ப எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அதனாலதான் நீ டார்ச்சர் பண்ணத மனசுல வச்சுக்காம உன் தங்கச்சி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்க. இதுவே வேற மாதிரி ஆளா இருந்தான்னு வச்சுக்க, இந்நேரம் உன் தங்கச்சி அணுவா சித்திரவதை பண்ணி உன்னை துடிக்க விட்டுருப்பான். ஆனா ஏன் நோக்கம் அது இல்லையே. அடிச்ச வாப்புல தெரிச்சு ஓடுறியாடி, ஓடுறி ஓடு. போடா போடா புண்ணாக்கு போடாதே தப்பு கணக்கு, போடா போடா புண்ணாக்கு போடா. ஏய் என்ன பண்ற? எது கதவை சாத்துற? தொடடா கதவை. செத்துடுவேன். அப்புறம் மாப்பிள்ள என் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறாளா? என்ன மாப்பிள்ள ஏதோ வசனம்லாம் பேசுனீங்க, இப்ப பேசுங்க மாப்பிள்ள. என்னடா யூனிஃபார்மை கழட்டிட்டானே, ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிதானே நினைச்சேன். உடம்புல போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும்தான்டா இல்லை, ஆனா இன்னும் போலீஸ் ரத்தம் ஓடிக்கிட்டு தாண்டா இருக்கு. நீ எந்த நோக்கத்துல இந்த வீட்டில் வந்து உக்காந்துருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இப்போ கொடுத்ததெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இதுக்கு மேல யாருக்கிட்டையாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச, நான் முன்னாள் போலீஸ்காரன், என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்லன்னு சாட்சியே இல்லாம உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, செடியனை ஏதோ கனடால வச்சே போட்டுருவேன்னு சொன்னியாம, போட்டுருவியா? ஏய்,
அவ்வளோ ஈஸியாக அவனை தொட்டுருவியா? செடி என்னை கொல்லணும்னு மட்டும் இல்லடா, கொல்லணும்னு நினைச்சா கூட உன் உடம்புல உயிர் இருக்காது. உனக்கும் வாழணும்னு ஆசை இருக்க தானே செய்யும். திருந்திருவேன்னு நினைக்கிறேன். திருந்திரு. இல்லை அன்னைக்கு அதிர்ஷ்டவசமா பழச்சிட்டேன். அடுத்த தடவை புதைச்சிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுது. அப்படியா? போதடி போதடி. என்னங்க? உனக்கு ஊர்ல வளைச்சு போறதுக்கு வேற எந்த ஆம்பளை கிடைக்கலையா? ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆ? போடி. ஏய், போடி வெளியில. இளவரசி. போடி. இளவரசி. போடி. போடி. வெளியில போடி. இல்ல உன்னை கொன்னுடுவேன். இளவரசி. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.